பாடலுக்கு நடனம் பிரணீத் ஜெயக்குமார், இன்பா துரைசாமி. இறுதியாக இந்த பள்ளி தொடங்கப்பட்டு இப்பொழுது 10 வருடங்கள் ஆகிவிட்டது. அடுத்த நிகழ்ச்சியாக மொக்கு பிரிவின் பேச்சு போட்டி. ஆதவன் குலோத்துங்கன். கடி சொல்ல வேண்டுனேன். கடித்தளிப்பு 4 நண்பர்கள். ஒரு காட்டிலோ ஒரு மான், ஒரு எலி, ஒரு காக்கா, அவை நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு 4 மான நண்பர்கள் பார்க்க வரவில்லை. காகமே தேடி பறந்து போச்சு. மான் வலையில மாட்டிக்கிட்டான். காகமே நண்பர்கள் அழைத்து வந்தாங்க. எலிய வலைய கடித்து 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 மான காப்பாற்றது. நிதி நல்ல நட்பே பலம். நன்றி. நிதி நல்ல நட்பே பலம். மிக அருமையான கதை. அடுத்த போட்டியாளர் சாய் தருணிகா ராஜதுரை. வணக்கம், என் பேர் சாய் தருணிகா. இன்னைக்கு நான் ஏன் காக்கா கருப்பா பிறக்குதுன்ட்டு இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். முன்னாடியெல்லாம் காக்கா வெள்ளையாக தான் பிறந்துச்சு. ஆனால் ஒரு காக்காவுக்கு வெள்ளை வண்ணமே பிடிக்கலை. அது வண்ணத்தை மாற்றணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதனால் ஒரு நாள் அது ஒரு மந்திரவாதியை பார்க்க போணுச்சு. அந்த காக்கா அந்த மந்திரவாதிகிட்ட சொன்னிச்சு, எனக்கு வெள்ளை வண்ணமே பிடிக்கலை, எனக்கு இன்னும் அழகாக இருக்கணும்ன்ட்டு சொன்னிச்சு. அந்த மந்திரவாதி சொன்னார், ஏன் வெள்ளை வண்ணமே அழகாக தானே இருக்கு, ஏன் நீ மாற்றணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார். அப்போ அந்த காக்கா ஒரு பாட்டு பாடுச்சு. அன்னப்பறையும் வெள்ளை, கொக்கும் வெள்ளை, அதனால பிடிக்கல எனக்கு வெள்ளைன்னு ஒரு பாட்டு பாடுச்சு. அப்போ அந்த மந்திரவாதி, சரி நான் உன்னை ஒரு அறைக்குள்ளார கூட்டிகிட்டு போனார். அந்த அறை ஃபுல்லாக பானைகள் இருந்துச்சு. ஒரு பானையில் ஒரு வண்ணம் இருந்துச்சு. அந்த மந்திரவாதி சொன்னார், என்ன வண்ணத்துக்கு மாறணுமோ அந்த பானையில் போய் உன்னை நினச்சிக்கோ, நீ அந்த வண்ணமாக நீ மாறிடுவேன்னு சொன்னார் அந்த மந்திரவாதி. அப்போ சொல்லிவிட்டு, உனக்கு 3 தடவை தான் சான்ஸ் நான் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு கதவை மூடிட்டு வெளில போயிட்டாரு. அப்புறம் இந்த காக்கா என்ன வண்ணமாக மாறலான்னு யோசித்துட்டு, அப்புறம் லவ் பேர்ட்ஸ் மாதிரி சிவப்பு வண்ணத்துக்கு மாறலான்னு நினச்சிது. அப்புறம் போய் சிவப்பு பானையில் போய் அதை நினச்சிக்கிட்டு அப்புறம் சிவப்பு வண்ணமாக மாறிக்கிட்டு. அப்போ சவுத்தில் ஒரு பள்ளி உட்காந்துருந்துச்சு. அந்த பள்ளி சொன்னிச்சு, நீ சிவப்பு வண்ணத்துக்கு இருந்தீன்னா எல்லாரும் உன்னை பிடிக்க வருவாங்கன்னு சொன்னிச்சு. அந்த காக்கா யாருமே நீ பிடிக்க வேணாம்னு நினச்சிட்டு இந்த பள்ளி சொல்லுது கரெக்டுன்ட்டு அப்போ வேறு என்ன வண்ணத்துக்கு மாறலான்னு யோசித்துது. அப்புறம் கேனரி பேர்ட்ஸ் மாதிரி மஞ்சள் வண்ணத்துக்கு மாறலான்னு நினச்சிது. அப்புறம் போய் மஞ்சள் பானையில் போய் அதை நினச்சிக்கிட்டு அப்புறம் அந்த பள்ளி கேட்டுச்சு, ஏன் நீ மஞ்சள் வண்ணத்துக்கு மாறன, மயிலாம் பாரு அழகாக இருக்கும் நீல வண்ணத்தில் சொன்னிச்சு அந்த பள்ளி. அந்த காக்கா, ஆஹா அழகாக இருக்குமே மயில், நம்மளும் அந்த வண்ணத்துக்கு மாறிங்களான்னு போய் நீல வண்ணத்து பானையில் போய் நினச்சிக்கிட்டு அப்புறம் நீல வண்ணத்துக்கு மாறிட்டு. அப்போ சிவப்பு, மஞ்சள், நீலம்லாம் கலந்து கருப்பு வண்ணத்துக்கு மாறிட்டு. அப்போ அது அதோட வண்ணமே பிடிக்கலை. அது ரெக்கையெல்லாம் போட்டு கீழே தேய்ச்சிது. அந்த வண்ணம் போகவே இல்லை. அப்போ அந்த பள்ளி சிரிச்சிட்டு ஓடி போயிட்டு. அப்போ மந்திரவாதி உள்ளார வந்தார். அந்த காக்கா அந்த மந்திரவாதிகிட்ட கேட்டுச்சு, எனக்கு இந்த வண்ணம் பிடிக்கல, எனக்கு இன்னொரு தடவை சான்ஸ் தரீங்களான்னு கேட்டுச்சு. அந்த மந்திரவாதி, இல்லை உனக்கு நான் 3 தடவை சான்ஸ் கொடுத்துட்டேன், அவ்வளோதான் உனக்கு சான்ஸுன்னு சொல்லிட்டார். அந்த காக்கா வத்தத்தோடு கிளம்பி போயிட்டு. இதுலேருந்து தான் காக்காலாம் கருப்பாக பொறுக்க அனுப்பிச்சிது. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, யார் எது வச்சுருந்தாலும் அதை வச்சு நம்ம பொறாமை பண்ணக்கூடாது. நம்ம வச்சு நம்ம சந்தோஷம் பண்ணணும். அண்ட் யார் எது சொன்னாலும் அதை நம்ம நம்பக்கூடாது. அது
கரெக்டா இல்லை உண்மையா இல்லை கரெக்டா இல்லை பண்ணக்கூடாதான் யோசிச்சு தான் அதை நம்ம செய்யணும். நன்றி, வணக்கம். சாய் தாருணிகா, அருமையான ஒரு கதை, நல்ல ஒரு செய்தியை நம்ம எல்லாருக்குமே. ரொம்ப நன்றிம்மா. அடுத்த போட்டியாளர் தக்ஷிதா ஸ்ரீதர் ராஜன். தக்ஷிதா ஸ்ரீதர் ராஜன். ஒரு நாள் ஒரு பறவை இருந்துச்சு. அது ரொம்ப தாகமாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் பார்த்துட்டு தண்ணியே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஜாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் கொச்சிதான் தண்ணி இருந்துச்சு. அந்த பறவை குடிக்க முடியல. அதனால் அது பக்கத்தில் நிறையா குட்டி குட்டி கல் இருந்துச்சு. அதை எடுத்து ஜாடிக்குள்ளே போட்டு கொஞ்ச நேரத்தில் தண்ணி மேலே வந்துச்சு. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு போயிடுச்சு. நன்றி. அதோட நீதி எல்லா நேரமும் அறிவியோடு யோசிக்கணும். நன்றி. ரொம்ப அருமையாக சொன்னீங்க தக்ஷிதா. அடுத்த போட்டியாளர் ஹர்ஷிதா முருகன். ஹர்ஷிதா முருகன். சர்வேஸ் ஆரியன் கார்த்திக். அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் உரையின் தொடக்கம். நான் பேச போகிறது தலைப்பு என் கனவு. கனவு என்றால் உடனே நம் நினைவுக்கு வருவது நம் கடமையா. நம்மள் திலை தூக்கத்தில் வருவதல்ல கனவு. என்னை தூங்கவிடாமல் செய்வதே கனவு. எனக்கும் விண்மானியாக உலகத்தை சுற்றி பறக்க வேண்டும் என்னை கனவு இருக்கிறது. கனவு என்றால் லட்சிய கனவாக இருக்க வேண்டும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை துண்டில்லாத கரிகாலம் போலது. ஆகவே நண்பர்களே, கனவு காணுங்கள், சாய்த்து காட்டுங்கள். நன்றி. நல்லா பேசுனீங்க சர்வேஷ். அடுத்ததாக அத்விக் மாரிமுத்து இருக்கீங்களா? மனு ஆதிரன் ரமேஷ். நான் எலியும் ஒரு சிங்கமும் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் சிங்கம் தூங்கிட்டு இருந்துச்சான். அப்படி எலி சிங்கம் மேலே கேரி விளையாண்டுச்சான். அப்புறம் சிங்கம் திடீர்னு முழிச்சு, ஏன் எலி நீ என்ன மேலே விளையாடுன்னு சிங்கம் சொல்லுச்சான். அப்படி எலி நான் ஒரு நாள் உன்னை உடுவை செய்கிறேன்னு எலி சொல்லிச்சான். அப்புறம் ஓகேன்னு சிங்கம் ஊத்துச்சான். அப்புறம் இன்னொரு நாள் சிங்கம் நண்டு தின்னுச்சான். அப்புறம் சிங்கம் ஒரு வலையில் மாற்றிச்சான். அப்புறம் எலி பல்லு வச்சு அந்த வலையை தச்சிட்டு அப்புறம் சிங்கம் காப்பாற்றிச்சான். அப்புறம் எலியும் சிங்கமும் நல்ல நம்பர்லாம் இருந்துச்சான். நன்றி, வணக்கம். நல்லா பேசுனீங்க மனு ஆதிரன். ஆதவன் குலோத்துங்கன் இருக்கீங்களா? பேசியாச்சா? ஓகே. ஹர்ஷிதா முருகன் அண்ட் அத்விக் மாரிமுத்து, அவங்க 2 பேர் தானே பேசல இருக்காங்களா? ஆத்விக் மாரிமுத்து மட்டும் இருக்காங்களான்னு கேட்க சொல்லாமா? ஹர்ஷிதா முருகன், ஆத்விக் மாரிமுத்து, அவங்க 2 பேர் தானே பேசல. மொக்கு பிரிவில் பேசின மாணவர்கள் மேலே வரவும். ஆதவன் குலோத்துங்கன், சாய் தாருணிகா, தக்ஷிதா, சர்வேஷ் அண்ட் மனு ஆதிரன். அடுத்த போட்டி மொட்டு உயர் அடிப்படை நிலை மாணவர்களோட மழலை பாடல் போட்டி இப்போ நடைபெற போது. நான் பேர் கூப்பிடுற மாணவர்கள் எல்லாரும் முன் வரிசையில் உட்காந்துக்கோங்க. அதிதி நாராயணமூர்த்தி, என்ன பாட்டு பாட போறீங்கம்மா? குருவி பறந்து வந்த குருவி பறந்து வந்ததாம், குழந்தை அதுகில் நின்றதாம், பாவம் அதுக்கு பசித்ததாம், பாப்பா பிஸ்கட் கொடுத்ததாம். குருவி அந்த பிஸ்கட்டை காலில் இறுக்கி கொண்டதாம், கடித்து தின்றதாம், களைப்பு தீண்டி பறந்ததாம், காலில் திரும்பி வந்ததாம். நான் இருந்தாது நான் வளர்ப்பும் பாட்டு பாட போறேன். என்ன பாட்டு பாட போறீங்கம்மா? மரம் வளர்ப்போம். தாத்தா வைத்த தண்ணியமே தலையால் இளநீர் தருகிறது,
தலையால் இளநீர் தருகிறது. பாட்டி வைத்த கொய்யாவும் பழங்கள் நிறைய கொடுக்கிறது. பழங்கள் நிறைய கொடுக்கிறது. அப்பா வைத்த மாஞ்செடியும் அல்வா போல பழம் தருது. அல்வா போல பழம் தருது. அம்மா வைத்த முருங்கையுமே அளவில்லாமல் காய்க்கிறது. அளவில்லாமல் காய்க்கிறது. அண்ணன் வைத்த மாதுளையும் கிண்ணம் போல பறிக்கிறது. கிண்ணம் போல பறிக்கிறது. சின்னஞ்செருமி நானும் ஒரு செடியும் நட்டு வளர்ப்பேனே. சின்னஞ்செருமி நானும் ஒரு செடியும் நட்டு வளர்ப்பேனே. செடியும் நட்டு வளர்ப்பேனே. ரொம்ப அழகாக பாடினீங்கம்மா. ரெண்டாவது போட்டியாளர் கயல் குசேலன் இருக்கீங்களா? கயல் குசேலன் இருக்கீங்களா? ஓகே. ரித்திகா ஞானசேகரன் என்ன பாட்டு பாட போறீங்க? என் பந்து. ரித்திகா. சின்ன சின்ன பந்து சிறுமியாடும் பந்து வண்ண வண்ண பந்து வானில் பாயும் பந்து குட்டி கையால் தட்டினால் குதித்தோடும் பந்து எட்டி ஓங்கி உதைத்தால் எங்கோ போகும் பந்து. என்ன பாட்டு? பொம்மை. பொம்மை பாட்டு. அம்மா தந்த பொம்மை அழகழகு பொம்மை தலையாட்டும் பொம்மை தஞ்சாவூர் பொம்மை தாளும் தட்டும் பொம்மை தாவியோடும் பொம்மை நான் விரும்பும் பொம்மை நல்ல கரடி பொம்மை. ரொம்ப அழகாக பாடினீங்க ரித்விகா. அடுத்த போட்டியாளர் ஓவியா தன்ராஜ் ஜெயந்தி. அனைவருக்கும் வணக்கம். முதல் பாட்டு யானை. யானை பெரிய யானை யாருக்கும் அஞ்சா யானை பானை வயிற்று யானை பல்லை காட்டா யானை முரத்தை போல காது முன்னால் வீசும் யானை சிறிய கோலி குண்டாம் சின்ன கண்கள் யானை முன்னங்காலை மடக்கி முட்டி போட்டு படுக்கும் சின்ன குழந்தை ஏற்றி சிங்காரமாய் நடக்கும். அடுத்தது யானை. ஒன்றும் 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 இரண்டு பூவில் இருப்பது வண்டு இரண்டும் இரண்டும் நான்கு இனிப்பாயிருக்கும் தேங்காய் மூன்றும் மூன்றும் ஆறு வேலை செய்தால் சோறு நான்கும் நான்கும் எட்டு நன்றாய் பாடுவாள் பட்டு ஐந்தும் ஐந்தும் 10 அன்பே நமது சொத்து. நன்றி வணக்கம். ரொம்ப அழகாக பாடினீங்க ஓவியா. குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. அடுத்த போட்டியாளர் பிரதீக் ஜனார்த்தனன் இருக்கீங்களா? பிரதீக் ஜனார்த்தனன் இல்லையா? ஓகே. டியா கார்த்திகேயன் இருக்கீங்களாம்மா? டியா கார்த்திகேயன். ஆர்னா பாலசுப்ரமணியன் இருக்கீங்களா? வணக்கம். என் பெயர் ஆர்னா. நான் இன்னைக்கு 2 பாட்டு பாடுவேன். ஒன்று அம்மா தந்த பொம்மை, இன்னொரு டம் டம் டும் டும் கச்சேரி. அம்மா தந்த பொம்மை அழகான பொம்மை தலையாட்டும் பொம்மை தஞ்சாவூர் பொம்மை தாளும் தத்தும் பொம்மை தாவி ஊறும் பொம்மை நான் விரும்பும் பொம்மை நல்ல கரடி பொம்மை. காக்கா அந்த பக்கம் கா 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 கிளி இந்த பக்கம் கீ 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 குயில் மரத்தில் கூ 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 கோழி கூடத்தில் கோ 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 பசுவம் கஞ்சம் மா 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 பதகம் பூனை மேவ் 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 மேயும் மாடு மா 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 காக்கும் நாய் லொல் 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 டம் டம் டும் டும் கச்சேரி நடக்குது பாரு ஊருக்குள்ளே. ரொம்ப அழகாக பாடினீங்கம்மா ஆர்னா. அடுத்த போட்டியாளர் லோகரஞ்சன் கண்ணன் இருக்கீங்களா? லோகரஞ்சன் கண்ணன். என்ன பாட்டு பாட போறீங்கம்மா? யானையும் முயலும்.
யானை முயல். யானை பெரிய யானை யாருக்கும் மஞ்சா யானை பாய்ன வயிர் யானை பலை காட்டா யானை முரசு போல காது முன்னால் வீசும் யானை சிறிய கோலி குண்டா சின்ன கண்கள் யானை முன்னங்காலை மடக்கி முட்டி போட்டு படுக்கும் சின்ன குழந்தை ஏற்றி சிங்காரமாய் நடக்கும். வெள்ள முயல் ஓடுது வேகமாக ஓடுது குள்ள முயல் ஓடுது குறித்து குறித்து ஓடுது முத்து போல கண்களே மேலும் கீழும் பார்க்குது தத்தி தத்தி விண்ணிலே தாவி குதிக்க பார்க்குது நெட்டையான காதையே நீட்டி நீட்டி ஆட்டுது குட்டையான வாழையே குறுக்குறுன்னு ஆட்டுது. நன்றி. ரொம்ப அருமையாக பாடினீங்கம்மா. அடுத்த போட்டியாளர் அற்புத கண்ணன். அற்புதா கண்ணன் இருக்கீங்களா? வணக்கம், என் பேர் அற்புதா கண்ணன். நான் காக்கா அந்த பக்கம் சொல்ல போகிறேன். காக்கா அந்த பக்கம் கா கா கா, கிளி இந்த பக்கம் கீ கீ கீ, குயல் மரத்தில் கூ கூ கூ, கோதி கூரையில் கொக் கொக் கொக், பசுவும் கன்றம் மா மா மா, பதுங்கும் பூனை மியாவ் மியாவ் மியாவ், மேயும் ஆடு மே மே மே, காக்கும் நாய் லொல் லொல் லொல், டம் டம் டும் டும் கச்சேரி நடக்குது பாரு ஊருக்குள்ளே. செகண்ட் பண்ண போகிறது அம்மா தந்த பொம்மை. அம்மா தந்த பொம்மை அழகான பொம்மை, தலையாட்டும் பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை, தாளம் போடும் பொம்மை, தாவி ஓடும் பொம்மை, நாவி நும்பும் பொம்மை, நல்ல கரடி பொம்மை. ரொம்ப அழகாக பாடினீங்கம்மா அற்புதா கண்ணன். அடுத்த போட்டியாளர் அனன்யா சுப்பிரமணியன் இருக்கீங்களா? அனன்யா சுப்பிரமணியன். ரியா நாகேந்திர பாண்டியன் இருக்கீங்களா? ரியா நாகேந்திர பாண்டியன். பிரணவ் ஜெயக்குமார் இருக்கீங்களா? பிரணவ் ஜெயக்குமார். பிரணவ் என்ன பாட்டு பாட போறீங்க? சின்ன சின்ன பந்து. பாடுங்க. சின்ன சின்ன பந்து திரும்பியாத பந்து, வண்ண வண்ண பந்து, வாரி பாயும் பந்து, குட்டி கையால் தட்டினால் குதித்து ஓடும் பந்து, நெக்டி முங்கி உழைத்தால் எங்க போபோ பந்து, ஒன்றும் ஒன்றும் இரண்டு, ஒன்றும் ஒன்றும் உயிர் இருப்பது வந்து, ஒன்றும் ஒன்றும் நான்கு இடபாயிருக்கும் தேங்காய், அலை செய்தால் சோறு, நாங்கும் எட்டு, நல்லா வரால் பட்டு, ஐந்தும் ஐந்தும் பத்து, அம்பை நவது சட்டு. அழகா பாட்டினீங்க பிரணவ். அடுத்த போட்டியாளர் ரிடா ஹுல்ஃபிகர் அலி இருக்கீங்களா? ரிடா ஹுல்ஃபிகர் அலி இல்லையா? கயல் குசேலன் இருக்கீங்களா? கயல் குசேலன். பிரதீக் ஜனார்த்தனன், டியா கார்த்திகேயன், அனன்யா சுப்பிரமணியன், ரியா நாகேந்திர பாண்டியன். ரியா நாகேந்திர பாண்டியன் இருக்கீங்களா? ரிடா ஹுல்ஃபிகர் அலி. பங்கேற்ற போட்டியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டல் குழந்தைங்களுக்கு. ரித்திகா கணேசன், ஞானசேகரன், ஓவியா தனராஜ் ஜெயந்தி, ஆர்னா பாலசுப்ரமணியன், லோக ரஞ்சன் கண்ணன், அற்புதா கண்ணன், பிரணவ் ஜெயக்குமார். அடுத்தது மொட்டு குரல் தேனி போட்டி. ஸ்ரேயா வெங்கடேஷ், நிக்லேஷ் கோபாலகிருஷ்ணன், நேத்ரா துளசி, துவாரக் ஆர்காட் பாலாஜி முதல் ரோல வந்து உட்காந்துக்கோங்க. மொக்கு பிரிவு குரல் தேனி போட்டிகள் இப்போ ஆரம்பமாக போகுது. மாணவர்கள் ஸ்ரேயா வெங்கடேஷ், நிக்கிலேஷ் கோபாலகிருஷ்ணன், நேத்ரா துளசி, துவாரக் ஆர்காட் பாலாஜி எல்லாருமே இருக்கீங்களா? உங்களுடைய குரல் வரிசை கொடுத்தாச்சா? யாரும் வச்சுருக்கீங்கன்னா இப்போ கொடுத்துருங்க ஜட்ஜஸ் கிட்டக்க.
ஸ்ரேயா வெங்கடேஷ், நிக்கிலேஷ் கோபாலகிருஷ்ணன் இருக்கீங்களாமா? நேத்ரா துளசி, துவாரக், வணக்கம், என் பேர் துவாரக். துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி, துப்பாக்கி துப்பாய துவு மழை, கற்க கசடர் கற்பவை, கற்றவும் நெருக்கு அதுக்கு தகர். நன்றி, வணக்கம். நிக்கிலேஷ் கோபாலகிருஷ்ணன், நேத்ரா துளசி ஆடிட்டோரியம்ல இருக்கீங்களா? பார்ட்டிசிபேஷன் துவாரக் மேடைக்கு வாங்க, பார்ட்டிசிபேஷன் மெடல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் பார்ட்டிசிபேஷன் மெடல். மொட்டு பிரிவு ஆத்திச்சுடி கேஃபட்டேரியாவில் நடக்குதுங்க. யாராவது இங்கே பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தால் அங்கே போயிடுங்க. ரித்திகா ஞானசேகரன், ஓவியா தனராஜ், ஜெயந்தி, ரோஷினி அருண்குமார், ஆர்னா பாலசுப்ரமணியன், லோகரஞ்சன் கண்ணன், அற்புதா கண்ணன், தருணிகா ஜெயபிரகாஷ், அஃப்ராஸ் ரிஃபாய், நேத்ரா துளசி, அபியுக்த் சங்கர் நாராயணன், லோகேஷ் பாரத் பாபு, நித்தில் பிரபாகரன், துவாரக் ஆர்காட் பாலாஜி, இனியா கண்ணன், பிரணவ் ஜெயக்குமார். கேஃபட்டீரியாவுக்கு போயிடுங்க. அடுத்தது வந்து மொட்டு பேச்சு போட்டி. அதித்தி அருண், நிதுலன் மலரவன், யாழினி முருகன், நிக்லேஷ் கோபாலகிருஷ்ணன், ஓவியா தன்ராஜ், ஜெயந்தி, இனியா துரைசுவாமி, ஆராதனா பாலாஜி, அஃப்ராஸ் ரிஃபை, நேத்ரா துளசி, அனன்யா சுப்பிரமணியன், அத்வைத் வெங்கடகிருஷ்ணன், கவின் வைரவன். ஆத்திச்சூடியில் இருந்தால் அவங்க அதை முடிச்சிட்ட பிறகு வந்து இங்கே கண்டினியூ பண்ணலாம். இப்போ இங்கே யார் அதித்தி அருண் இருக்கீங்களா? ஓகேப்பா, ஒரு வர போகிறோம். மொட்டு பிரிவுக்கான பேச்சு போட்டி. முதல் கண்டஸ்டன்ட் அதித்தி அருண். சொல்லில் உயிர்வில் தமிழ் சொல்லை அதை தொழுது படித்திரடி பாப்பா என்று பாரதியார் பாடியிருக்காரு. பாரதியார் சொன்ன மாதிரி நான் தமிழ் படிக்க வேண்டும் என்பது என் பெற்றோரோட ஆசை. அந்த ஆசையை யார் நிறைவேற்றுறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? வணக்கம், என் பேர் அதித்தி அருண். நான் இன்று நானும் தமிழ் பள்ளியும் என்ற தலைப்பில் என் அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இணையம் மூலமாக வள்ளலார் தமிழ் பள்ளியில் மழலை வகுப்பில் இணைந்தேன். கொரோனாவால் பொது முடக்கம், வேறு எந்த பள்ளிக்கும் போக முடியாத சூழல். அந்த தனிமையில் என் தாய்மொழியில் பேசுகிற நண்பர்களை எனக்கு கொடுத்தது என் தமிழ் பள்ளியே. ஒரு சோஷியல் சர்க்கிள், அதாவது ஒரு பொது வட்டத்தை எனக்கு உருவாக்கி தந்தது என் தமிழ் பள்ளியே. 4 வயதில் என் பேர் அதித்தி, அப்புறம் வயிறு பசிக்குது, இந்த 2 வாக்கியத்தை தவிர வேறு எதுவும் தமிழில் பேச தெரியாது. அப்படிப்பட்ட எனக்கு முதல் முறையாக மேடேறி 10 திருக்குறள் சொல்ல முடியும் என்று நம்பிக்கை கொடுத்தது என் தமிழ் பள்ளியே. 5 வயதில் என் முதல் தோல்வியை நான் கண்டேன். அப்போ மனம் தளர விடாம தோல்வியே வெற்றிக்கு முதற்படி என்று என்னை அரவணைத்து நின்றது என் தமிழ் பள்ளியே. 6 வயதில் முயற்சி தான் மெய்வெடுத்து கூலி தரும் என்று திருக்குறளை உணர்த்தி தமிழ் தேனியாக என்னை படுக்க செய்தது என் தமிழ் பள்ளியே. அன்பாக நிலா சொல்லி கொடுத்து மழலை வகுப்பு, ஒரு கொடு தண்ணி ஊற்றி ஒரே பூ பூத்தது என்று எண்ணிக்கை சொல்லி கொடுத்து கிண்டர் கார்டன், சைமன் சொல்றான் என்று வினைச்சொற்கள் சொல்லி கொடுத்து 1ஆம் வகுப்பு, கதை சொல்லி வாக்கியத்தை உருவாக்கி சொல்லி கொடுத்து 2ஆம் வகுப்பு, இன்னும் 3ஆம் வகுப்பு முடியல, அதனால அதை பற்றி அடுத்த பொங்கல் விழால சொல்றேன். இப்படி விளையாட்டா கூட கல்வியாக சொல்லிக் கொடுக்கலாம் என்று சொல்லிக் கொடுத்ததும் என் தமிழ் பள்ளியே.
எடுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். அதுபோல எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கும் எல்லா ஆசிரியர்களின் மதிப்பில்லா பணிக்கு தலை வணங்குகிறேன். இறுதியாக என் பெற்றோரோட ஆசையை மட்டும் இல்லாமல் என் ஆசையை மாற்றிய வல்லார் தமிழ் பள்ளிக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? தேமதுர தமிழோசை உலகம் போற பறவை. சரி அது ரொம்ப பெரிய ஆசைதான். குறைந்தபட்சம் நியூஜெர்சியில் பறவை. நான் வள்ளலார் தமிழ் பள்ளியில் ஆசிரியரா இணைவேன். யாம் பெற்ற தமிழ் இன்பத்தை அனைவரோடு பகிர்வேன். வாய்ப்பளித்த நல்ல மனங்களுக்கு நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசுனீங்க அதித்தி அருண். அடுத்த போட்டியாளர் நிதுலன் மலரவன். வணக்கம், என் பேர் நிதுலன். என் தமிழ் மொழி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் பாரதியார். தமிழ் மொழி என்றால் அமிழ்து என்று பொருள். தமிழென்ற 3 எழுத்துக்களில் வல்லினம் மெல்லினம் இடனம் உள்ளதே இதன் பெருமைக்கு சான்று. ஏராளமான உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட உலக பொதுமறை திருக்குறள். இது முப்பாலுக்கு அப்பால் ஒரு பொருளும் இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்துகிறது. தமிழரின் காதலும் வீரமும் அகநானூறு புறநானூறு காட்டும். 10 பாட்டு 8 தொகை போன்ற நூல்கள் எந்த மொழியிலும் இல்லாத சிறப்பு. 5 காப்பியங்கள் தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்க்கிறது. இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் தமிழ் மொழிக்கு மணிமுகுடம். 3 சங்கங்களை கண்டது தமிழ் மொழி. இது 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே வரிவடிவம் பெற்றுள்ளதை கீழடி அகழ்வாய்வு உறுதிப்படுத்துகிறது. தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்றதால் தனிமொழி, பழையன கழிந்து புதியன புகுவதால் செம்மொழி என்று போற்று படுகிறது என் தமிழ் மொழி. தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பான பேச்சு நிதுலன். அடுத்த போட்டியாளர் யாழினி முருகன். அடுத்ததாக நிக்கிலேஷ் கோபாலகிருஷ்ணன். வணக்கம், என் பேர் நிக்கிலேஷ் கோபாலகிருஷ்ணன். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாக எம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பழமையான மொழி, பண்பட்ட மொழி, பைந்தமிழ் மொழி, முச்சங்கம் வளர்த்து மொழி, தேனினும் இனிமையான மொழி, செம்மொழி என மகனும் சூடிய எம் தாய்மொழியாம் தமிழ் மொழி சிறப்பு பெற்று பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவில் மிகவும் தொன்மையான கல்வெட்டுகளை மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது. மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை. தமிழுக்கு நிகரான மொழி வேற இல்லை என்று உணர்த்தியுள்ளார். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் என்பது தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழை உயராக மதித்தார் பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிட்டது போன்று தமிழ் என்றும் மங்காது, அதன் பெருமைகள் என்றும் குன்றாது. தமிழ் மொழி என்பது தமிழர்களின் அடையாளம் என்பதை உணர்ந்து தமிழை பாதுகாப்போம். வாழ்க தமிழ், வளர்க செந்தமிழ். நன்றி. நன்றி நிகிலேஷ். தமிழின் பெருமையை மிகச்சிறப்பாக சொன்னார். அடுத்ததாக ஓவியா தன்ராஜ் ஜெயந்தி, இனியா துரைசுவாமி, அவங்க 2 பேருமே ஆராதனா பாலாஜி, அவங்க 2 பேரும் அங்கே வர்றாங்க. அங்கேருந்து 2 பேருமே. ஆமாம், இவர் பேசிட்டாரு. ஓவியாவும் இனியாவும் தான் இப்போ வரப்போகிறாங்க. வணக்கம், என் பெயர் ஆராதனா. மதிப்பிற்குரிய பெரியோர்களே, என் தாய்மொழி தமிழ் மீது பற்று கொண்ட உள்ளங்களே,
என் மொழி வளத்தை மேம்படுத்தும் என் அன்பான ஆசிரியர்களே, எல்லோருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்கள். நானும் என் தமிழ் பள்ளியும் என்ற தலைப்பில் நான் இங்கு பேச வந்துள்ளேன். தமிழ் என் உயிரின் ஓசை. என் தமிழ் பள்ளியில் நான் தமிழை மட்டும் அல்ல, வாழ்க்கையின் அர்த்தத்தையும் கற்றுக்கொள்கிறேன். நாம் தமிழை படிப்பது நம் மரபையும் நம் பெருமையையும் மீண்டும் கண்டுபிடிக்க உதவுகிறது. என் தமிழ் பள்ளியில் எனக்கு நிழல் போல, ஆனால் அதற்கு பின்னால் உழைக்கும் என் ஆசிரியர்கள் உண்மையான நாயகர்கள். அவர்கள் எந்த பொருளாதார லாபத்தையும் எதிர்பார்க்காமல் தன்னார்வத்துடன் பணி செய்கிறார்கள். அவர்கள் நேரத்தையும் அறிவையும் பகிர்ந்து எங்களை பெருமைப்படுத்துகிறார்கள். தமிழ் எனக்கு அடையாளம். என் தமிழ் பள்ளியில் அறிவையும் அன்பையும் கற்றுக் கொடுக்கும் என் ஆலயம். நாமும் வளர்வோம், நம் தமிழ் மொழியையும் வளர்ப்போம். இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் ஆசிரியர்கள் அனைவரையும் பெருமைப்படுத்திய ஆராதனா பாலாஜிக்கு நன்றிகள். அடுத்ததாக அஃப்ரஸ் ரெஃபாய் இருக்காங்களா? ஓவியா வந்தாச்சுங்களா? வாங்க. வணக்கம். நான் இன்னைக்கு என்னோட கனவை பற்றி பேச போகிறேன். முதல்ல கனவுனா என்ன? நீங்கள் தூங்குறப்ப வர்றது கனவு இல்லை, உங்களை தூங்க விடாமல் செய்கிறது தான் கனவு. உலகத்தில் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு கனவோடு தான் இருப்பாங்க. கனவு இல்லாமல் வாழ்கிறதுல எந்த பயனும் இல்லை. கனவுன்னு ஒன்று இருந்தால் தான் அதை நோக்கி செயல்பட முடியும், ஊக்கமும் கிடைக்கும். எல்லாரையும் போல எனக்கும் ஒரு கனவு இருக்கு. அது என்னன்னா, ஒரு சிறந்த ஆசிரியர் ஆகணும். யார் வேணாலும் மருத்துவர், பொறியாளர், காவலர், என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் உங்களை எல்லாரையும் உருவாக்க முடியும். அதனால தான் நான் ஒரு ஆசிரியர் ஆகணும்னு தேர்ந்தெடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். பல ஆசிரியர்களை பார்த்து எனக்கும் ஊக்கமும் கிடைச்சிருக்கு. நான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கணும்னு குறிக்கோளோடு இருக்கிறேன். அதனால ஆசிரியர்கள் எப்படி பாட இருக்கிறாங்க, மாணவர்களை எப்படி கையாளுறாங்கன்னு கூர்ந்து கவனிச்சிருக்கிறேன். அப்புறம் மாணவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்துருக்கிறேன். ஏன்னா இறுதியில் மாணவர்கள் தானே என்கிட்ட படிக்க போகிறாங்க. அதனால அவங்க கருத்தும் ரொம்ப முக்கியம். என்னோட பாட வகுப்பு பிடிச்சாதான் அவங்க ஆர்வத்தோட வகுப்புக்கு வருவாங்க. அதனால என்னோட பாடத்தை சுவாரஸ்யமாகவும் சுலபமாகவும் நடத்துறது தான் என்னோட கனவு. மாணவர்கள் நல்ல மதிப்பெண் வாங்கும் போது நான் ஒரு ஆசிரியராக வெற்றி பெறுவேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நான் இப்போ தான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ என்னோட ஒரே நோக்கம் என்னென்னா, படிப்பில் கவனத்தை செலுத்தி நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்னோட கனவு ஜெயிக்கணும்னா பொறுப்பு, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, மன உறுதி, விடாமுயற்சி எல்லாம் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி நல்ல பண்பையும் ஒழுக்கத்தையும் வளர்த்துக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லோருக்கும் பெரிய கனவுக்குது ரொம்ப முக்கியம். கனவு காண்றதுல எந்த தப்பும் இல்லை. அந்த கனவை அடைய முடியாம போனாலும் பரவாயில்லை. அந்த கனவை அடையிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறதா தப்பு. நான் இப்போ வெற்றிங்கிற கதவோட சாவியை தேடி போகிறேன். அந்த சாவி என் கையில் கிடைக்கும் போது அந்த கதவை திறக்கிறதுக்கு தயங்க மாட்டேன். நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி எல்லோரும் கனவு காணுங்கள், கனவு மட்டும் காணாமல் கனவு மெய்ப்பட அதை நோக்கி போங்க. நானும் போகிறேன். நன்றி, வணக்கம். ஓவியாவின் கனவு மெய்ப்பட வாழ்த்துக்கள். அடுத்ததாக இனியா துரைசுவாமி. அவைக்கு வணக்கம். என் பேர் இனியா. நான் 3வது வகுப்பு படிக்கிறேன். நானும் என் தமிழ் பள்ளியும் பற்றி சொல்ல போகிறேன். எனக்கு தமிழ் பள்ளிக்கு வரக்கு ரொம்ப பிடிக்கும். என் தமிழ் பள்ளி பேர் வள்ளலார் தமிழ் பள்ளி. போன வருஷம் நான் மட்டும்தான் தமிழ் பள்ளிக்கு வந்தேன். இந்த வருஷம் என் அம்மாவையும் தங்கையும் 2 பேரும் சேர்ந்து வராங்க. என் அம்மா ஆசிரியராக இருக்காங்க, என் தங்கை மழலையர் இருக்கா. அது எனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது. தமிழ் பள்ளியில் நிறையா போட்டிகள் வச்சுருக்காங்க. அந்த போட்டிகளுக்கு ஆசிரியர்கள்லாம் ஊக்குவித்து நம்மளை சேர சொல்கிறாங்க. அது என்னைய மாதிரி மாணவர்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தமிழ் பள்ளியில் வலையொலி வச்சுருக்காங்க. வலையொலி ஒரு வாரமும்
ஒரு புத்தகம், ஒரு பாட்டு, ஒரு கதை படித்து ஆசிரியர்கள்கிட்ட அனுப்பணும். அதுக்கு நம்ம சரளமாக தமிழ் பேச முடியுது, தமிழ் எழுத முடியுது, தாத்தா பாட்டி கிட்ட மறக்காமல் தமிழ் பேச முடியுது. தமிழ் பள்ளிக்கு தான் எனக்கு நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்கு. தமிழ் நண்பர்கள், குடும்ப நண்பர்களும் கிடச்சிருக்கு. அதனால நான் ஆர்வமாக தமிழ் பள்ளிக்கு வருவேன். தமிழ் பள்ளியிலையும் நிறையா பரிசுகள் கொடுக்குறாங்க. அது எனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது. இவ்வளோ நல்லா பண்ணுற தமிழ் பள்ளிக்கு தலை வணங்குகிறோம். நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப இனிமையாக பேசினாங்க. தமிழ் பள்ளிக்கு எதனால் வர்றோம் என்னங்கிறது ரொம்ப அழகாக சொன்னாங்க. நன்றி இனியா. அஃப்ரஸ் ரஃபா இருக்காங்களா? நேத்ரா துளசி, அனன்யா சுப்பிரமணியன். நேத்ரா வந்துட்டா. நேத்ரா துளசி வாங்க. வணக்கம். என் பேர் நேத்ரா. நான் இப்போ சொல்லி போகிறது என் கனவு. என் கனவு என்னன்னா, நான் ஒரு ஸ்பேஸ் என்ஜினியர் ஆகணும். நான் ஸ்பேஸ் என்ஜினியர் ஆகி நான் பிளானட்ஸ் எல்லாம் பற்றி படித்து எங்கேருந்து வந்தாங்க, எப்போ வந்தாங்க நான் படிச்சுட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அப்புறமா நான் ராக்கெட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி அதுக்குள்ளே சேட்டலைட் எல்லாம் போட்டுட்டு ஸ்பேஸுக்கு அமைச்சிடுவேன். அப்புறமா அந்த சேட்டலைட் வெளியே வந்துடும். அந்த சேட்டலைட் நம்மளுக்கு சொல்லும் நாளைக்கு என்ன வெதர். ஆஸ்ட்ராய்டு பாதிக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த சேட்டலைட் பிக்சர் எல்லாம் எடுத்து திருப்பி எர்த்துக்கு பிக்சர் எல்லாம் சென்ட் பண்ணோம். நான் ஸ்பேஸில் தமிழ் மொழியை பரப்ப வேணும். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு நேத்ரா. அடுத்த போட்டியாளர் அனன்யா சுப்பிரமணியன். அத்வைத் வெங்கடகிருஷ்ணன், கவின் வைரவன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கவின். எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. வள்ளுவர் இந்த குறளை படைச்செருக்கு என்கிற அதிகாரத்தில் வாய்க்கிறார். செருக்கு என்றால் பெருமை என்று பொருள். எது செருக்கு? சிறுமுயலை குறி தவறாமல் அன்பு எய்து வெற்றி பெறுவதை விட ஒரு பெரிய போர் யானையை பயமின்றி எதிர்கொண்டு வேல் எறிந்து குறி தவறி தோல்வியுற்றாலும் அதுவே பெருமை என்கிறார் வள்ளுவர். போர்க்களத்தில் வீரன் யானை பிழைத்த வேலை பெருமையுடன் ஏன்றி நிற்கிறான், மறுபடியும் எறிகிறான். பல முறை முயற்சி செய்து இறுதியில் யானையை வீழ்த்துகிறான். இதுதான் வீரம். வீரம் தமிழரின் மரபுதானே. நண்பர்களை, பெரியோர்களை நாம் துணிவோடு பெரிய இலக்கை நிர்ணயிப்போம். அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை அடைய முயற்சி செய்வதே வீரமான செயல், பெருமையான செயல், வெற்றிக்கான வழி. நன்றி, வணக்கம். நன்றி கவின். இப்போ மொட்டு பிரிவு மாணவர்கள் பேசிய அனைத்து மாணவர்களும் மேடைக்கு வரவும். அத்வைத் வெங்கட்ராமன், அனன்யா சுப்பிரமணியன் இருந்தா வந்துருங்க. பாக்கி எல்லாரும் வாங்க. பேசின அனைத்து மாணவர்களும் அதித்தி அருண், நிதுலன் மலரவன், நிகேஷ், ஓவியா, இனியா, ஆராதனா, நேத்ரா, அனன்யா அண்ட் கவின். இப்போது அனைத்து போட்டிகளும் முடிவடைந்தன.